எங்கள் வீட்டுக்கு நாங்கள் 2 பொண்ணுங்க. ஜாதக பிரச்சனையினால கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. 30 வயசில் தான் எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. என் ஹஸ்பண்டுக்குமே லேட் மேரேஜ். அவருக்கும் அதே பிரச்சனை தான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஏன்னா நாங்கள் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆணுச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்படி தான் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சோகம் வரும். அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியுமே குழந்தை இல்லை. எங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கும் குழந்தை பிறந்துருச்சு, பின்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கும் பிறந்துருச்சு எங்கள் குழந்தைனா இருக்கலாம். அப்போ வந்து ஆண்கள் ஃபேஸ் பண்ணுறத விட அதிகமான பிரச்சனை வந்து பெண்களுக்கு தான். அதேமாதிரி தான் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணி கூட வைக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுடைய அன்புனால நான் அவங்கக்கிட்டேருந்து ஜெயிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். அந்த நாள் அன்னைக்கிண்டு இந்த உலகத்தையே போட்டி போட்டு ஜெயிச்ச அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து 10 மாதம் கழித்து எனக்கு ஒரு பெண் தேவதை வந்து பிறந்துச்சு. அந்த குழந்தைய நாங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா மறுபடியும் எந்த குழந்தையும் பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் இவ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். அவளை அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என் குழந்தைக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்கும். அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்க பாப்பா கூட தான் அடிக்கடி போய் விளையாடுவான். அன்றைக்கின்னு எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க. எங்கேயுமா விளையாண்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னுடைய பாப்பாவுக்கான நானும் என் சொந்த பந்தம் எல்லோரும் சேர்ந்து 2 நாளாக என் குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கோம். என் குழந்தை கிடைக்கவே இல்லை. சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோன்னு 1000 பிரச்சனை மனசுக்குள்ளே ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டு தண்ணி தொட்டில் வந்து அவள் வந்து சடலமாக மிதந்தா. அந்த பார்த்துட்டு எங்களுக்கு உயிரே இல்லை, அப்படியே நின்றுச்சு. 6 மாதம் நாங்கள் பித்து பிடிச்ச மாதிரி சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து என் பொண்ணு ஞாபகமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குழந்தைய நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறீங்க. இது எனக்கு தெரிஞ்சவங்களோட ஸ்டோரி. உங்ககிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.